எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, ஏன்னா எனக்கு எக்ஸாம் டைம்னால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அதை நான் வந்து கிம் பார்க் மிஞ்சியோட எபிசோட்லேயே வந்து சொல்லியிருப்பேன். கவலைப்படாதீங்க, இதோ வந்துட்டு நான் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு என்னென்னா, பேக்ரவுண்டில் எதுனா சவுண்ட் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதை கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் பண்ணுறேன். ஸோ இந்த கோழி நாயெல்லாம் நல்லா கொட்டை முழிச்சிட்ருக்கோம். எதுனா சவுண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிம் பார்க் மிஞ்சியோன் எபிசோட் கிடையாது. இது வந்து டேக்குக்கு 1 ஷாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி இது மூவியாக போகவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. இது வந்து ஃபேண்டசின்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் ஹாரர்னு சொல்லலாம், மேபி இருக்கலாம். எப்படி பட்டுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெளிவாக தெரியல. நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கா, இந்த ஜோனர் நல்லா இருக்கா, இல்லை இது மாதிரி நிறைய போடலாமா, இல்லை வேறு எதனா ஐடியா எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் எதுவும் வேணாண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிளப்பில் தாண்டா காட்டுறாங்க. நம்ம ஜேகே தான் அந்த கிளப்பில் அப்படியே ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கா. இப்போது ஒரு பொண்ணு அவர் கையை திறன்னு பிடிச்சி ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு, இப்போ அந்த பொண்ணு அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறா. அப்படியே கெஞ்சிரா ஜேகே கிட்ட, ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நான் உங்ககிட்ட 4 வருஷமாக வந்து லவ் சொல்லிகிட்ருக்கேன். உன் பின்னாடி எவ்வளோ வருஷமாக நான் அழிஞ்சிட்ருக்கேன். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி அக்செப்ட் பண்ணி, ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரேன். ப்ளீஸ்டா, ப்ளீஸ் நான் உன்னை பத்திரமா என் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்டா, ஏன்டா அக்செப்ட் பண்ண மாட்டேன்? ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஜேகே. ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. இங்கே பாரு டீனா, நான் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு உன் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைலாம் என்கிட்ட வந்து பண்ணிகிட்ருக்காத. அப்படிலாம் சொல்லாத. அப்போ ஏன் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற? உனக்கு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வேணாம், அப்படியே என்னையே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா? என்ன தான் ப்ராப்ளம்? உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது. போ, அப்படிக்கா வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன்னு. இல்லை ஜேகே, எனக்கு நீ இப்போ சொல்லி ஆகணும். என்ன தான் வேணும் உனக்கு? இப்போ ஏனையே நீ லவ் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சாகணும். சொல்லிவிட்டு நீ போ. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, போதுமா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது, போதுமா? போதுமா? இதுக்கப்புறம் பின்னாடி சுத்தாத. இனிமேட்டு என் மூஞ்சில் முழிச்ச அவ்வளோ தாண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே முறைக்க அந்த பொண்ணு அப்படியே மிரட்டிட்டு அந்த கிளப்பை விட்டே வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜேகே வந்து காலேஜ் சேர்ந்ததுலேருந்து இந்த டீனான்ற பொண்ணு வந்து நம்ம ஜேகே கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி பழகியிருப்பான். அடுத்து போக போக பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி லவ் டார்ச்சர் வந்து கொடுத்துருப்பா. அது மாதிரி பண்ணதுலேருந்து நம்ம ஜேகே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிவிட்டு, இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி அவாய்ட் பண்ணி விடுவார். பட் ஆனால் அந்த பொண்ணு விடவே விடாது. ஆனால் நம்ம ஜேகேக்கு வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவருடைய கிளாஸ் பையன் டீவை ரொம்ப பிடிச்சி போய் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி அதை வந்து லவ்வாக அப்படி கன்வெர்ட் பண்ணி அப்படியே ப்ரொப்போஸும் பண்ணி அழகாக அதை லவ் மேரேஜ் வரைக்கும் அழகாக அப்படி லீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் இந்த டீனான்ற பொண்ணுக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியாது. அது தெரியாமல் வந்து இந்த மாதிரி கெஞ்சிட்ருக்கவும் நம்ம ஜேகே வந்து வெறுப்பாக இந்த மாதிரி திட்டிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு. இப்போது ஜேகே வெளியே போகும், அந்த பொண்ணும் நம்ம ஜேகேவை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறா. ஆனால் போனதும் ஒரு இடத்துல இப்படி ஸ்டன்னாகி நிற்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகே அந்த கிளப்பை விட்டு வெளியே போய் அந்த சைடு ரோடையும் க்ராஸ் பண்ணி அப்படிக்கா போய் அங்கே ஒரு பையனை சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் கொடுத்து அழகாக கையை கொடுத்து 2 பேரும் அப்படியே அழகாக ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டீ தான். இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியாக நடந்து போகிறத பார்த்து அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி வெறி ஆகுறா. இப்போது ஒரு அழகான மார்னிங்டா,
இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பஸ்ஸில் இருக்காங்க. இப்போது எல்லோரும் வந்து அவங்க சீட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்ம டீக்குக்கும் அழகாக அவங்க ஒரு ஜோடியாக ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுடைய 2 சீட்டு பின்னாடி தள்ளி டீனான்ற அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு இவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்னென்னா காலேஜ்லேருந்து சும்மா ஒரு டூர் மாதிரி வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. ஆக்சுவலி ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் லாஸ்ட் டே. ஸோ அதனால் இந்த மாதிரி காலேஜ்லேருந்து டூர் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது பஸ்ஸும் வந்து கிளம்ப போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து லெட்ஸ் கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சவுண்டாக கத்திக்கிட்டு ஜாலியாக போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணை தவிர இப்போது இவங்க எல்லோரும் இப்படி காலேஜ் லாஸ்ட் டே வந்து ஒரு ட்ரிப் மூலமாக கேம்பிங் மூலமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஆக இவங்க நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக கப்புள்ஸாக அப்படியே நிறைய இடத்த என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ரசிச்சுட்டு போகிறாங்க. இப்போது ஒரு ஈவினிங் டைம் மாதிரி ஆயிடுது. இப்போது ஒரு கொஞ்சம் அந்த மலைப்பகுதி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு கேம்பிங் போடுறாங்க. அவங்க போட்டிருக்க இடத்துக்கு பின்னாடியிலேருந்து தான் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃப்கார்ட்ஸோட இந்த பக்கமே வந்து அந்த மரம்லாம் அதிகமாக இல்லாத இடமா பார்த்து வந்து அவங்க கேம்பிங் போட இப்போ அந்த இடத்துல எல்லாருமே வந்து கேம்பெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 5:30 போலியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் செட்டில் ஆகிடுறாங்கடா. இப்போது அங்கே அந்த கேம்பிங் ஃபயரை சுற்றி எல்லாருமே டான்ஸ் ஆடி லாஸ்ட் டேவை அவங்க அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டே முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க காலேஜ் போக முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒரு சில பேர் அழுகிறாங்க பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் ஹாப்பியாக இருக்காங்க, ஒரு சில பேர் இன்னும் நம்ம லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்படியே டைம் போக இப்போது அந்த இடத்துல இப்போது ஒரு ஃபுல் மூன் இருக்குதுடா. இப்போது எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க டென்ட்டில் போய் தூங்கிட்டாங்க. பட் ஆனால் நம்ம டீக்கு கப்பிள்ஸ் மட்டும் இப்போ டைம் கரெக்டாக 11:50 போல் ஆகுது. இப்போ நம்ம டீவும் ஜேக்கவும் மட்டும் அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு கொஞ்சம் அப்படியே ப்ரைவசியோட அப்படியே உட்காந்து 2 பேர் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இப்படி பேசிகிட்ருக்க நம்ம ஜேகே வந்து வா அப்படியே நடந்து போகலாம், ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இப்படி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கொஞ்சம் உள்ள அப்படியே வாக் போக இப்போ இவங்க நடந்து போயிட்டுருக்க அந்த இடத்துல யாரோ அழுதுட்ருக்க மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ டீ தான் அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிவிட்டு ஜேகேவை சும்மா இருக்க சொல்லி அதை கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஜேகேவை அந்த இடத்துல கரெக்டாக லீட் பண்ணி கூட்டிகிட்டு போக இப்போது அந்த சவுண்ட் கிட்ட வர இப்போ நம்ம டேவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல அழுது வந்து ஒரு பொண்ணுடைய குரல் மாதிரி இருக்குது. ஸோ அவரும் அப்படியே அழுகுறாங்க. சரி எதனா பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஃபஸ்ட்டு கிட்ட போயிடுறாரு. நம்ம ஜேகே அந்த பக்கம் கொஞ்சம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி அப்படிக்கா திரும்பி போய் தேடுறாரு. இப்போ நம்ம டே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க. என்னென்னு பார்த்தா அந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் அந்த டீனான்ற பொண்ணு கையில் கத்தியோடு நின்றுட்டு அப்படியே அழுதுட்ருப்பா. இப்போ நம்ம டே அதை பார்த்த உடனே டீனா கையில் கத்தி வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்த உடனே இப்போ டீனா கத்தியை நம்ம டே பக்கமாக காமிச்சு டேயும் தயவு செஞ்சு போயிடு, இல்லைனா வேறு எதுனா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தியை டீ பக்கம் திருப்பினோடனே அந்த சவுண்டை கேட்டு ஜேகே இவங்க 2 பேர் சண்டை போடுற சவுண்டை கேட்டு ஜேகே அந்த சைட்லேருந்து இப்படிக்கா ஓடி வந்து டீவை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி டேக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கா. இப்போது ஜேகே என்ன உனக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்ன இதெல்லாம், முதல்ல அதை கீழே போடு, இப்படிக்காப்பா கையில் இருக்கிற மாதிரி கீழே போடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் இப்போ டீனா இல்லை ஜேகே, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டதும் கிடையாது, இது மேலேயும் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன் மேலே ஆசைப்பட்டேன். 4 வருஷமாக அவன் பின்னாடி நான் மேல் சுற்றினேன். உன்னை அவ்வளோ அழகாக அவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், உன்னை நான் என் மனசில் வச்சேன். ஆனால் நீ 4 வருஷமாக வந்து ப்ரப்போஸ் பண்ணாலே ஒரு வாட்டியாவது சான்ஸ் கொடுப்போன்னு ஒரு வாட்டி நீ கொடுத்தியா? நீ கொடுக்க மாட்டேது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேண்டாம் ஜேகே, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்த ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்த்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லவும் இப்போ நம்ம ஜேகேவை கொஞ்சம் அப்படியே விலக்கி விட்டுட்டு டீனா வேண்டாம், இது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம முன்னாடி வைக்க அந்த பொண்ணு நம்ம முன்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்க அவள் ஒரு கல் தெறிக்க அப்படி கீழே வந்து மண்டையில் நல்லா அடிபட்டுது. இப்போது அவள் அங்கே நல்லா குழஞ்சி கீழே அப்படியே விழுந்து கிடக்கா. இப்போது நம்ம டே தான் போயிட்டு
அந்த பொண்ணை அப்படியே தட்டி தட்டி எழுப்புறாரு. அந்த பொண்ணு அப்படியே இந்த அரை போதையில் இருக்க மாதிரி. ஏன்னா அவள் தலையில் நல்லா அடிபட்டுடுச்சு. செம்மையாக ப்ளீட் ஆகுது அவள் தலையில். ஒரு கல் அப்படி நல்லா போய் இடிச்சிட்ருக்காப்புல. நல்லா ப்ளீட் ஆகுது. இப்போ அந்த பொண்ணு அப்படியே அரை போதையில் நம்ம டிவியை பார்த்து, இல்லை நான் சும்மாவே விட மாட்டேன் டி, நான் திரும்ப வருவேன், ஜேகேவை நான் அவங்ககிட்ட பிரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி நில குளிஞ்ச மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவள் கண்ணை மூடிடுறா. நம்ம டேக்கு அவள் என்ன சொன்னா, என்னது இது, என்னோ சாபம் விடுற மாதிரி சொல்லிட்டு போகிறாள் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் மைண்டு கொலாப்ஸ் ஆக. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. எப்படியோ இந்த விஷயத்த நம்ம ஜேகே போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ போலீஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டீவை அந்த அந்த இடத்த விட்டே கொஞ்சம் அமைதியான இடத்துல தனியாக ஒரு பிளேஸில் அப்படின்னு நம்ம ஜேகே உட்கார வச்சுட்டு இவர் இந்த பக்கம் வந்து போலீஸ் கேட்குற ஆன்சர் கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டீவை கொஞ்சம் கூட நம்ம ஜேகே பேசவே விடலை. இப்போது இந்த மாதிரி நம்ம ஜேகே வந்து இந்த பக்கம் உட்காந்து இது ஆன்சர் பண்ணிகிட்ருக்க. இப்போ நம்ம அந்த பக்கம் தனியாக உட்காந்துட்ருக்கவர்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கீழே உட்காந்துட்ருக்குறாருல, அதனால நம்ம டீயோடைய ஃபேஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் நம்ம டீயோடைய ஐ லெவலுக்கு அப்படியே கீழே அப்படியே அமைதியாக அப்படியே உட்காந்து நம்ம டிவியே பார்க்க. இப்போ நம்ம யார் நீங்கள், உங்களை நான் இது வரைக்கும் இங்கெல்லாம் பார்த்தது கூட இல்லையே, நீங்கள் ஏன் காலேஜா, வேறு எதனாவது டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்க. இப்போ அந்த பொண்ணு, ஆமாம் கண்டிப்பாக நீ என்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் என்னை வீட்டு அப்பப்போ பார்ப்பேன். அப்புறம் நான் எதுக்காக வந்தேன்னா உன்னை வார்னிங் பண்ணிட்டு போகிறதுக்காக. கொஞ்சம் பார்த்துரு, உனக்கு நிறைய பிரச்சனை காத்துட்ருக்கு. எதனாவது ப்ராப்ளம் உன்னால் சுத்தமாக ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக வா, புரியுதா, இந்த இடத்துக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப சாஃப்டாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி ஏஞ்சி அப்படி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நடந்து போயிடுறா. ஆக்சுவலி இப்போ அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கான்னா, நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா, அந்த பொண்ணு இப்போ ஒரு லைட் வெயிட்டில் ஒயிட் கலர்ஸ் ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு அவளுடைய கையில் ஒரு ஷாலை பின்பக்கமாக தொங்க விட்டு கிட்டத்தட்ட ஒரு லிட்டில் பிரின்சஸ் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அப்படி அந்த அடர்ந்த கட்டுக்குள்ளே அவள் வந்து அழகாக அது உள்ள அப்படி நடந்து போக. இப்போ நம்ம அதையே அவளையே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேகே நம்ம டீயுடைய ஷோல்டரை லைட்டாக வந்து டேப் பண்ண. இப்போ நம்ம ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாருடா. ஏன்னா நம்ம வந்து ஏன் நடந்துச்சு, எதுக்காக அந்த பொண்ணு சாகிறப்ப அப்படி சொன்னால், எதுக்காக இந்த பொண்ணு வந்து வார்னிங் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடையே இருக்கார். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அந்த இடத்த விட்டு எல்லாரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டீக்குக்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஆக்சுவலி நம்ம டீவும் ஜங்குக்கும் வந்து லிவிங் டுகெதரில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒன்றாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிச்சிட்ருக்கப்ப நம்ம ஜேகே கிட்ட, ஜங்குக்கா எதுக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னால், நான் எப்போதுலேருந்து கேட்டுட்ருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிறா. இதோட நீ இதை 3வது வாட்டி கேட்குறது, விடுடா, அது பாஸ்ட், அதை பற்றி யோசிக்காத. அது ஒரு லூசு பொண்ணு, அது என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு, எனக்கு அதை பிடிக்கலான்னு சொன்னேன், அது அப்பயும் என்னை விடாமல் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கா. நான் அதை அவாய்ட் பண்ணேன்ற காரணத்துக்காக அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் லூசர்ஸோடையது, அதெல்லாம் நீ யோசிக்காதடா, விட. நம்மளுக்கு இப்போ காலேஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்த மேரேஜு, அப்புறம் அப்படியே ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்டா, இதை பற்றி யோசிக்காத. இப்போ பாத்ரூமில் குளிச்சிட்ருக்கா, இந்த தண்ணியோடு அந்த யோசனை போகணும், இல்லைன்னு பை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் அப்படியே ஜாலியாக கப்பிள்ஸ்டாக போக. இப்போது அப்படி 2 months போகுதுடா. இப்போ 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுது. இப்போ 2 பேரும் ஒரு அழகான லைஃப்பை அழகாக அப்படியே லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜேகே ஒரு வேலை விஷயமா லண்டனுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ டீவை தனியாக விட மனசு இல்லை அவருக்கு. அதனால் ஜிமினை கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு நம்ம ஜேகே வேலைக்கு கிளம்பிடுறாருடா. இப்போ ஒரு மார்னிங் 10:30 போல் இருக்கும். நம்ம ஜிமின் 2 பேரும் அப்படியே வீட்டில் அப்படியே போர் அடிக்குது. 2 பேரும் வீட்டில் இருக்காங்க, அப்படியே போர் அடிச்சிட்ருக்குது. இப்போ ஜேகே இருந்தால் ஜேகேக்கு கால் பண்ணியோ இல்லை கம்பெனிக்கு போயோ அவர் கூடயோ இல்லை ஜாலியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாரு நம்ம இப்போது நம்ம ஜேகே இங்கே இல்லாத
காரணத்தினால அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது. இவங்க 2 பேரும் சரி டிவி பார்க்குறாங்க, வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க, தூங்குறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. பட் இந்த டைம் மட்டும் ஸ்கிப்பே ஆக மாட்டேங்குது. சரி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் யோசிச்சுட்டு நம்ம டீ கிட்ட வந்து "ஆ, டீ இப்போது வீட்டில் சும்மா தானே இருக்கோம், வாயேன் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலான்டா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் வரியா, சும்மா உனக்கு தான் ஃபோட்டோகிராஃபினா பிடிக்கும்ல, வா போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலான்டா, போர் அடிக்குதுடா அநியாயத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போது டீ ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஜங்குக் சொல்லியிருக்கான், நான் எப்படிடா வர்றது? ஏய் அவன் அங்கே தான்டா இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ தானேடா எடுக்க போகிறோம், வா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு அழகான ஸ்பாட்டை எடுத்து அந்த இடத்துல அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீ ஜங்குக்கு அனுப்பு, அதை பார்த்து அவன் என்ன திட்டவா போகிறான், அவனை பார்த்து ரசிக்க தானே போகிறான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை அப்படியே கூட்டிகிட்டு போக இப்போது டீ ஜிமன் 2 பேருமே சேர்ந்து அழகாக அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போது கரெக்டாக ஒரு 12:30 போல் இருக்கும்டா டைமு. 12:30 இல்லை, ஒரு 12:45 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி அங்கே அவங்க ஜாலியாக இருக்க இப்போது நம்ம ஜிவனுக்கு கால் வருது. என்னென்னு பார்த்தா நம்ம யோங்கி தான் கால் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம யோங்கி கிட்ட அப்புறம் லேப்டாப் பேசிகிட்ருக்க நம்ம டீயும் இங்கே தனியாக இருந்துக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பாரு. அவருக்கு சீனரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவர் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காரு. அந்த இடத்துல ஒரு அழகான மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்த்துட்டு ஐயோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இப்போது இந்த பக்கம் ஜிமன் நம்ம யோங்கிட்ட பேசிக்கிட்டே கவனிக்கிறாரு. நம்ம டீ ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் போய் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி லைன்லேயே வச்சுட்டு ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை தேடி டீ எங்கே இருக்க, எங்கடா போனேன், என்னடா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்ன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு போக இப்போது அந்த சைடில் இருந்து சடனாக அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படி கொஞ்சம் சவுண்டாகவே கேட்குது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம ஜிமன் அந்த பக்கம் சவுண்டை லீட் பண்ணி போக என்னென்னு பார்த்தா நம்ம டீ தான் அப்படியே கீழே அப்படியே ஃபெயிண்டாகி விழுந்து கிடப்பாரு. என்னன்னு தெரியல, நம்ம ஜிமனுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ இவனுக்கு ஜெய்க்கு வர தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் போச்சுடா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா லைனில் வச்சுருப்பார்ல காலில். ஸோ நம்ம சுகா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவர் உடனே லொக்கேஷனே சென்ட் பண்ணிடுறாரு. இப்போ கரெக்டாக நம்ம சுகா அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல வந்து நிற்க இப்போது அவங்க நம்ம டீவை நம்ம யோங்கி தான் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அழகாக காரில் கொண்டு வந்துச்சு. கரெக்டாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுருப்பாரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் ஃபேமிலி டாக்டரும் வந்து நம்ம டீவை அப்படியே செக் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம டீவை செக் பண்ண பார்த்தா நம்ம டீக்கு அப்படியே உடம்பு கொதிக்கும், நல்லா ஃபீவர் அடிக்குது. இதையும் பார்த்து பயந்து அரண்டு ஃபீவர் அடிக்கிற மாதிரி அவருக்கு அங்கே ஃபீவர் அடிச்சிட்ருக்கா. இப்போது இந்த விஷயத்த நம்ம டாக்டர் வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுகா கிட்ட சொல்ல இப்போ நம்ம யோங்கி நம்ம ஜேகேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விழுந்துட்டான்டா, பயத்தில் ஜுரமே வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அந்த பக்கம் ஜேகே கிட்ட சொல்ல நம்ம ஜேகேக்கு அந்த பக்கம் அப்படியே ஒரு பக்கம் பதறுது. இவனை விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தலையாக இருக்க முடியாது, உடனே அங்கே எதுனா ஒரு பிரச்சனை ஆரம்பித்து வச்சுருவாங்க, ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி அவர் அந்த பக்கம் யோசிச்சுட்ருக்கா. ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த இடத்துல வேலை முடியல, இன்னும் அவங்க போய் கூட சேர்ந்துருக்க மாட்டார். அந்தளவுக்கு அங்கே அவருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. இப்போது இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபோன் கால்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வர நம்ம ஜிமன் நம்ம யோங்கி கிட்ட வந்து யோங்கியா என்ன சொன்ன நீ அவங்ககிட்ட? என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, இந்த மாதிரி விழுந்துட்டான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான், ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னடா சொல்ல வேண்டியது, டாக்டர் சொன்னார்ல அதை நீ சொல்லலையா? ஓ அந்த விஷயமா, அது அவனே வந்து தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் சிவன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ இங்கே இருந்து அவனை பார்த்துக்கோ சரியா? எதனா வேணும்னா எதனா விஷயம் எதனா அது வாங்கணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணேன், சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரியா? என்னால் வர முடிஞ்சால் நான் நைட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை நம்ம டீவை பார்த்துக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம இவங்க அங்கே எடுத்து விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம ஜிமின் தான் சாப்பாடு இது பண்ணி விடுறது, உடம்பு வந்து வைப் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை பத்திரமா பார்த்துக்கிறாரு. இப்போது அப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக ஒரு 12:30 போல் இருக்கும். நம்ம யோங்கி நம்ம ஜிவன் கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்பியிருப்பார். அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படி கையோட டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போ டாக்டர் வந்து நம்ம
நம்ம டிவி அப்படியே செக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போதே யாரோ வந்து அப்படியே டோரை டபக்குன்னு அப்படியே பொளந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். அப்படியே பொளந்துட்டு வந்து ஓப்பன் பண்ண டாக்டர் உட்பட எல்லாருமே நல்லா பகீர்னு பயந்துருவாங்க. இப்போது அந்த டாக்டர் நம்ம ஜிமினை பார்த்து யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ நம்ம யூங்கி நம்ம ஜிமன் டாக்டர் அது டீவோடைய ஹஸ்பண்ட் ஷேக்கி சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேசிக்கிட்டே இப்போ டிவியும் செக் பண்ணி முடிச்சிருவாரு. இப்போ அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏஞ்சி அப்படி நடந்து வர, இப்போ நம்ம ஜேகே வந்து நம்ம டாக்டர் முன்னாடி போய் நின்றுட்டு, டாக்டர் என்னாச்சு, ஏன் எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க, ஏன் அவன் இன்னும் முழிக்காமல் இருக்கான், என்னாச்சு, அவனுக்கு இன்னும் ரொம்ப சிவியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ நீங்கள் தானே லண்டனுக்கு தானே போயிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒர்க்குக்காக, இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க, ஓ பிறக்காத குழந்தைய பார்க்க அவ்வளோ ஆசை, போங்க போங்க இந்த காலத்து பசங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நம்ம ஜேகேவோட ஷோல்டர் அப்படியே தட்டி கொடுத்துட்டு போக, நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்னது பிறக்காத குழந்தையா அப்படின்ற மாதிரி. இப்போ அவரு ஒரு பக்கம் யோசிக்க, அவருக்கு அப்புறம் தான் புரியுது ஆஹா அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம ஜிமன் நான் போய்ட்டு டாக்டரை வெளியே அனுப்பிட்டு வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, அப்படியே நம்ம யூங்கிக்கும் கண்ணை கட்டுறாரு, வெளியே விடும் நீ இன்னும் தங்க நின்று பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை கட்டுறாரு. இப்போ நம்ம யூங்கியும் நம்ம ஜிமன் கூட சேர்ந்து வெளியே போக, இப்போ அந்த ரூமில் நம்ம ஜேகேவும் நம்ம டேவும் மட்டும்தாண்டா இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே நம்ம டேக்கு கிட்ட போயிட்டு நம்ம டேயோடைய சீக்ஸை பிடிச்சி அழகாக அப்படியே பொறுமையாக ரப் பண்ணி கொடுக்க, நம்ம டே இப்போ அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து நம்ம ஜேகேவை பார்த்துட்டு ஒரு சின்ன க்யூட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்க, நம்ம ஜேகேவும் அழகாக அப்படியே திரும்பி அவரும் ஸ்மைல் கொடுத்துட்றாரு. இப்போது நம்ம டே அப்படியே பெட்லேருந்து கொஞ்சம் ஏஞ்சி உட்கார்றதுக்கு ட்ரை பண்ண, நம்ம ஜேகே அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு உட்காடுறதுக்கு. இப்போ உட்காந்துட்டு ஹக் பண்ணுறதுக்காக நம்ம டே அப்படியே கை அப்படியே வைடாக விரிச்சு வச்சுட்டு நம்ம ஜேகேவை கூப்பிட, இப்போ நம்ம ஜேகேவும் போயிட்டு அப்படியே அழகாக ஒரு ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே அது நம்ம ஜேகேவுடைய ப்ரெசன்ஸ், அவருடைய ஸ்மெல், அவருடைய ஹக் எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே அழகாக அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ஜங்கூர் டீ உன்னை ஒரு 2 நாள் உன்னை தனியாக விட முடியாதுடா, எதுனாவது ஒரு பிரச்சனையை இழுத்து வச்சுக்கிற, சின்னதாக ஒரு வேலை விஷயமா போயிருந்தா இந்த உடம்பு கொதிக்கிற அளவுக்கு ஃபீவரு, எதை பார்த்துட நீ மறண்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை பார்த்து நம்ம ஜேகே கேட்க, இப்போது நம்ம டீ அந்த ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு, இல்லை ஜங்குக்கா அது வந்து காட்டுக்கு ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அப்படியே வரான். இப்போ நம்ம ஜேகே அப்படிலாம் எதுவும் பேசக்கூடாது கம்மிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டீயோடைய லிப்ஸில் அப்படியே ஒரு விரலை வச்சு அப்படியே ஷட்டப் பண்ணுறது பண்ணிவிட்டு, இப்போ நம்ம டீக்கு ஃபோர்ஹெட்டில், நோஸில், சீக்ஸில், லிப்பில், சின்னலாம் கிஸ் கொடுத்துட்டு, இப்போ லாஸ்ட்டாக அவருடைய ஸ்டமக்லேயும் போயிட்டு கிஸ் பண்ண, இப்போ நம்ம டீ ஜேகேயை பார்த்து, இது என்ன புதுசாக இருக்குது, நெத்தியில் கண்ணத்துலலாம் கொடுப்போம் ஓகே, இது என்ன புதுசாக ஸ்டமக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜேகே அதுவா என்னுடைய ஃபஸ்ட்டு பேபியை நான் எப்போவுமே கேர் பண்ணுவேன், அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன், இப்போ என்னுடைய பேபிக்குள்ளே ஒரு பேபி இருக்கும்போது அதுக்கும் நான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்க, நம்ம டீயோடைய லிப்பில் ஒரு கிஸ் கொடுக்க, நம்ம டேக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் நம்ம ஜேகே சொன்னது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் புரியுது அவருக்கு. ஐயோ நம்ம பேரண்ட்ஸாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க, இப்போ நம்ம ஜேகேவும் ஆமாண்டா நம்ம இப்போ பேரண்ட்ஸாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்க, இப்போது டேக்கு இருந்த ஃபீவர் எல்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ ஜேகே 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஈவினிங் டைம்டா, ஒரு 6:30 போல் நம்ம ஜேகேவும் நம்ம டேவும் சேர்ந்து அப்படியே பேசி பெட்டில் உட்காந்து அப்படியே பேசி 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 அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தூங்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 6:30 போல் நம்ம டேவும் நம்ம ஜேகேவும் நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போ நம்ம டேவை யாரோ பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்ல, அந்த மாதிரி அவருக்கு தூக்கம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி லைட்டாக கண் அப்படியே
இது அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அவர் ஓப்பன் பண்ண உடனே அவர் பக்கத்தில் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குது. அது யாருன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த காட்டில் வந்த பொண்ணு. இப்போ நம்ம டீ அப்படியே பயந்து ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு, ஏய் நீ ஏன் வீட்டில் என்ன பண்ணுற, எப்படி நீ முதல்ல உள்ளே வந்த, நீ யார், எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ பார்த்துக்கிட்டேக்கா. இப்போ அந்த பொண்ணு அப்படி நம்ம டீக்கு கொஞ்சம் கிட்ட வர, நம்ம டீ எப்படி பயந்துட்டு நம்ம ஜிகேவை போட்டு அப்படியே உழுக்க, நம்ம ஜேகே இப்படி உழுக்கிறாரு, எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜேகே எழுந்திக்கிற மாதிரியே இல்லை. நம்ம டீக்கு சுத்தமாக புரியல, எப்படி நீ ரூம்குள்ளே வந்த, வீட்டுக்குள்ளே எப்படி வந்த, எந்த பெர்மிஷனும் இல்லாமல் வீடு லாக் பண்ணி தானே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேள்வி கேட்க. இப்போ அந்த பொண்ணு நம்ம டீக்கு கிட்ட வந்து அவர்கிட்ட ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன், பிளாக் கலர் கை ரோப்பு கட்டின மாதிரி ஒரு டாலர் ஒன்று போட்ட ஒரு செயினை அவர்கிட்ட கொடுக்க. பட் ஆனால் நம்ம டீ வாங்கலை. நம்ம ஜேகேவை போட்டு உலுக்கிட்டு இருக்க. இப்போ அவன் இப்போதைக்கு ஏஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்ல, நம்ம டீக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த பொண்ணு அந்த டாலரை அந்த நைட் ஸ்டாண்ட் அந்த பெட்டு பக்கத்தில் இருக்க நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு போயிடுது. அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறைஞ்சி போயிடுறா. நம்ம டீக்கு சுத்தமாக புரியல. இது ஃபுல்லாக டிஸ்டர்பிங்காக இருக்குது அவனுக்கு. ஆக்சுவலி இது வந்து அவனுக்கு செகண்ட் டைமு. அங்கே ஃபாரஸ்ட்டில் அவங்க ஃபோட்டோ எடுக்க போனப்பையும் அந்த பொண்ணு அங்கே வந்து நின்றுருப்பான். அதை பார்த்து தான் பயந்து அவன் விழுந்திருப்பான். இப்போ இது மாதிரி ரூம்குள்ளேயே வந்து நிற்க, இப்பயும் பயந்து இந்த மாதிரி பண்ண யாருன்னே தெரியலையே இவன் அப்படின்ற மாதிரி அவள் கொடுத்த அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை எடுத்து வச்சு பார்த்துட்டு, இது இருக்கிறனால தான் பிரச்சனையே வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி அந்த டஸ்ட்பினில் போட்டுடுறான். இப்போ அப்படியே தூக்கி போட்டு திரும்பி படுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போது நம்ம டேக்கு இது இந்த பக்கம் நடந்துகிட்ருக்க. நம்ம ஜேகேக்கு அவருடைய ட்ரீமில் தூங்கிட்டு இருக்கார்ல, அவருடைய ட்ரீமில் ஒரு மாதிரி நம்ம டேயோடைய ஃபேஸ் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறமேட்டு அவனை சேஃபாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்ட பொண்ணு வந்து அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. திரும்ப நம்ம டேவுடைய ஃபேஸ் வருது, திரும்ப ஏதோ ஒரு டாலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் ட்ரீம் வந்த உடனே நம்ம டே அப்படியே நம்ம ஜேகே அப்படியே துடிச்சு பிடிச்சி ஏஞ்சி முத்தி பார்க்குறாரு. இது கணவன் தெரிஞ்ச அப்புறம் அவருக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. பக்கத்தில் டிவியை பார்த்ததும் அப்பாடா இவனுக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டிவி அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் அந்த நான் இறந்ததுலேருந்து ஒரு டிஸ்டர்பிங் இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் நம்ம டேக்கு தான் அதிகமாக நடக்குது. இப்போது இது இப்படியே போயிட்டுருக்கா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. நம்ம டீ தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சி அவன் வீட்டில் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஒரு 10:30 போல் நம்ம ஜேகேவாகவே ஏஞ்சி தூக்க கலக்கத்தில் அப்படியே நடந்து வர. இப்போ நம்ம டீவை பார்த்தா நம்ம டேக்கு கிச்சனில் அவர் அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜேகே ஓடி போய் நம்ம டீயோடைய கையை பட்டுன்னு பிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம டீ எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ அப்படியே ஜோன் அவுட் ஆகி யோசிச்சுக்கிட்டு அப்படியே அன்கான்ஷியஸாக அப்படியே வெஜிடபிள்ஸை வெட்டிகிட்ருக்கா. விட்டுருந்தா அவர் கையை வெட்டியிருப்பார் நம்ம ஜேகே பிடிக்கலன்னா. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜேகேவும் கொஞ்சம் அப்படியே திட்டு கொடுத்துட்டு அப்படியே 2 பேருமே சேர்ந்தே வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடுற. அவங்க 2 பேருமே சேர்ந்தே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றாங்கடா. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஜேகே அவருடைய ட்ரீமை பற்றி சொல்ல. இப்போ நம்ம டீ ஜங்குக்கா எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு தெரியுமா, அது இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல. இப்போ நம்ம ஜேகேவும் அவருடைய ட்ரீமை பற்றி இப்படி டீட்டெயிலாக சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே கிட்ட டீ ஆனால் அது வந்து ரியல் ட்ரீம்லாம், அது ட்ரீம் கிடையாது, அது ரியல் தான் நினைக்கிறேன். என்கிட்ட அந்த பொண்ணு ஏதோ $1 கொடுத்தா ஜங்குக்கா, ஆனால் அது எங்கேயோ போட்டேன், மறந்துட்டேன், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரீமை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம ஜேகே ஷோல்டர்லேயே ஒரு தட்டிட்டு, நான் உன்ட்ட இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லூஸ் தனமான விஷயத்தெல்லாம் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த மாதிரி தனத்தில் தானே நீ யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஷோல்டரில் தட்ட. அவர் அந்த ப்ரெக்னென்சி பற்றி பேச ஒரு டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம டீ வந்து அந்த ஒரு
அந்த ஒரு மேட்ரே மறந்துட்டு இப்போ அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்புக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ இவங்க 2 பேர் இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம ஜேகேவும் வந்து இன்றைக்கி அப்படியே லீவ் போட்டார், நம்ம டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் லீவ் போட இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஆக்சுவலி நம்ம டேக்கு வந்து ஒரு 9 மந்த்ஸ் ஆகிடுதுல. அப்போ கரெக்டாக அந்த 9 மந்த்ஸ் ஆஃப் போகும்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ஜேகே அவர் பண்ண வேண்டிய பெண்டிங் ஒர்க்குங்க, டீலிங்ஸு, மீட்டிங்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம டேக்காக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி முடிச்சுட்டு இப்போ 2 மந்த்ஸ் லீவில் இருக்கார். இந்த மாதிரி டைமில் நம்ம டேவை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸ் லீவில் நம்ம டே கூட இருக்கிறதுக்காகவே இந்த இடத்த வந்து அப்படியே தக்க வச்சுக்க இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஃபைன் டே மார்னிங் 11:30 போல் நம்ம ஜிகி கிட்ட, ஜங்குக்கா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஜங்குக்கா ப்ளீஸ், நான் எப்பத்துலேருந்து உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன், ப்ளீஸ் ஜங்குக்கா ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வாயேன், ஏன் இப்படி கல் நெஞ்சக்காரனாக இருக்க நீ? டே இதோட நீ மார்னிங்லேருந்து 3 ஃபேமிலி பேக் காலி பண்ணிவிட்டு அதுவும் தனியாக தின்னுட்டேன். நீ இதுக்கப்புறமா ஐஸ்ன்னு சொன்னா உனக்கு கொண்டுருவேன். பார்த்தியா நீ எவ்வளோ கல்லுக்காரனாக இருக்கேன். இதே ஜிமின் யோகி கிட்ட கேட்டால் டப்பாவாக இறக்கிட்டு வந்துடுவான் தெரியுமா? ஆனால் நீ பார்த்தியா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அழுறாரு. ஸ்டார்ட் பண்ண இப்போ நம்ம ஜங்குக்கு டே சரிடா, எதாக இருந்தாலும் இப்போல்லாம் நீ அழுதே சாதிச்சிடுற, பாப்பா பிறக்கட்டும், உனக்கு அடுத்த ரவுண்ட் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட அப்படியே கொஞ்சம் அப்படியே விளையாடுற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே பேசிட்டு அவர் அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்போ நம்ம டீ அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காருடா. இப்போ அவருக்கு அப்படியே தண்ணி தாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கா. இப்போது தண்ணி கிளாஸை குடிச்சிக்கிட்டே நம்ம டீ இப்படிக்கா திரும்பினதும் ஒரு பயத்தில் டக்குன்னு அந்த கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்றாரு, கீழே அப்படியே தவறி போட்டுடுறாரு. என்னன்னு பார்த்தா திரும்ப அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு டெம்பரேச்சர் ஹை ஆகிடுது. அவர் அப்படியே ஃபீவர் வந்துடுது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, வயிறு இப்போ பாப்பா வயிற்றில் இருக்கால, ஸோ வயிறு ஒரு பக்கம் வலிக்குது, ஒரு மாதிரி அவருக்கு வெடன்னு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தாலே ஏதோ பண்ணுது அவருக்கு. அந்த பொண்ணை பார்த்தாலே ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது. நம்ம டீக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி அவரே அறியாமல் ஒரு மாதிரி அவர் கண்ட்ரோல்லே இல்லாமல் ஒரு மாதிரி ஆகிடுது அவருக்கு உடம்பெல்லாம். இப்போது அவர் அந்த வயிற்றில் அந்த பெயின் தாங்க முடியாமல் அப்படியே நில குழஞ்சி போய் அந்த இடத்துல அப்படியே உட்கார அந்த டியரி ஐஸ் அப்படியே அந்த பிளர் விஷனில் அந்த பொண்ணு அப்படியே தெரியுறா. ஆனால் நம்ம டேக்கு அந்த பெயின் சுத்தமாக தாங்கலை. அப்படியே அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ண இப்போ அடுத்து கட் பண்ணால் நம்ம டே அவருடைய ரூமில் இருக்க பெட்டில் இருக்கார். அந்த பொண்ணு நம்ம டீயோடைய ஃபோர்ஹெட்டில் அப்படியே கையை வச்சுட்டு எதையோ பண்ணிகிட்ருக்கா. அவள் ஏதோ கண்ணை மூடி எதையோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அடுத்த செகண்ட் கீழே பார்த்தா நம்ம ஜேகே கீழே வந்துட்டு, டீ எங்கே இருக்கடா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு பாரு 4 ஐஸ்கிரீமு, அவனை இதுக்கப்புறம் இதை காலி பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம்னு கேட்டால் இதோட பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் உனக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவருப்பா அப்படியே ஆசையாக அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே உள்ளே வர. இப்போ பார்த்தா டீ என்னடா இது பதில் சவுண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் இப்போ தேட ஆரம்பிக்கிறாரு டீவை. வீடு கீழே ஃபுல்லாக தேடுறாரு. கீழே ஆளுக்கானுமே மேலே என்ன ரெஸ்ட் ரூம் எதனா யூஸ் பண்ண போயிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அவருடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணதும் நம்ம டீ அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு நெத்தியில் கை வச்சிருக்கிறத பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுற யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. பயந்து போயிட்டு நெஞ்செல்லாம் சில்லுன்னு ஆகிடுது. அந்த ஐஸ்கிரீமை அப்படியே கீழே போட்டுட்டு நம்ம டீ கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுடைய கையை அப்படியே வலிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாரு. நம்ம டீ கிட்ட இருந்து அப்படியே தள்ளி விட்டுடுறாரு. கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துட்டு நம்ம ஜேகே ஒரு தடவை திரும்பி பார்க்க நம்ம ஜேகேக்கு டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல நம்ம டீவை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே இந்த பக்கம் டீவை பார்த்துட்டு அவர் டீவை செக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை திரும்ப பார்க்கவும் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து அப்படியே காணாமல் போயிட்டா. நம்ம டீக்கு சுத்தமாக புரியல, எப்படிடா செத்து போனவன் நம்ம வீட்டில் அதுவும் டீ கிட்ட என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல அவருக்கு சுத்தமாக. அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன இது, டீனா எப்படி வந்தா, டீனா இறந்து போயிட்டா, இப்போ எதுக்கு அவர்
டேக்கிட்ட எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கா. இப்போ அவருக்கு நம்ம டேக் அப்படியே ஹை டெம்பரேச்சர் ஏறிட்டு இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே ஃபீவர் செக் பண்ணுறாரு. ஆனால் நம்ம டேக்கு வந்து அந்த ஃபீவரு என்னென்னமோ அந்த பெட் க்ளாத்தெல்லாம் வச்சு இது பண்ணி விடுறாரு. ஆனால் நம்ம டேக்கு ஃபீவர் குறையிற மாதிரியே இல்லை. சரி இந்த விட்டு டாக்டரை விட்டால் வேறு வழியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்து விட்டுடுறாரு. பார்த்தா நம்ம அந்த டாக்டருங்களும் தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணுறாங்க, செட்டை வச்சு செட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணுறாங்க. பட் டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது, அவங்க சும்மா தான் நல்லா தான் தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருங்க நார்மல் ரிசல்ட் கொடுக்க. பட் நம்ம ஜேகேக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா அவர் கை வச்சு பார்த்தா நம்ம டேக்கு கொதிக்குது, உடம்பு அவ்வளோ அனல் பறக்குது. பட் அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது அவருக்கு நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேகேக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஆனால் நம்ம ஜேகே இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொன்னது, அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு அந்த டீனா வந்து இறந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உனக்கு எதனா ப்ராப்ளம்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே உட்பட நம்ம டீ வந்து நம்ம ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ அது எல்லாமே நம்ம ஜேகேக்கு ஸ்ட்ரைக் ஆக நம்ம டேவை அப்படியே பூ போல் பொறுமையாக தூக்கி காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு இப்போ காரை நேராக அவங்க பிக்னிக் போன இடத்துல அந்த டீனா இறந்த இடத்துக்கு தான் விடுறாரு. இப்போது அந்த இடத்துல கொண்டு போயிட்டு காரை ஸ்டாப் பண்ண. ஆனால் அந்த இடத்துல இருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸாவது இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஜேகே பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தேட போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன வீடையும் பார்த்துருப்பாரு. அந்த வீட்டில் போய் ரீச் பண்ணால் தான் நம்ம டீவை சேஃபாக வைக்க முடியும். பட் ஆனால் அந்த வீடு வந்து 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் இப்போ நம்ம டீவை நம்ம ஜேகே மட்டுமே உள்ளே கூட்டிகிட்டு போனால் அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூங்கிக்கு அடுத்த செகண்டே கால் பண்ண நம்ம யூங்கியும் அந்த லொக்கேஷனை கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு ஜிமினையும் கையோடு கூட்டிகிட்டு வராரு. அவங்க 2 பேரும் அங்கே வந்து ரீச் ஆனதும் நம்ம ஜிமின் நம்ம டீவை கேர் பண்ணிக்க. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படியோ ஷார்ட் ரூட்டெல்லாம் பிளான் போட்டு நம்ம ஜேகே தான் நம்ம டீவை அப்படியே அழகாக தூக்கிக்க. நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் சேர்ந்து வழியில் இருக்க கல் மரத்துடைய கீழே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு வே காட்ட இப்போ நம்ம யூங்கி அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கழித்து நம்ம டேவை அவரு கேரி பண்ணிக்கிறாரு. அடுத்தது நம்ம ஜெமினும் ஜேகேவும் சேர்ந்து அந்த வேவெல்லாம் கிளியர் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இப்படி நம்ம டேவை மாறி மாறி தூக்கியாவது எப்படியோ அழகாக சேஃபாக அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாங்க. நம்ம யூங்கி இது எல்லாமே தான் சொந்த தம்பிக்கு செய்கிற மாதிரி அவரும் பார்த்து செய்கிறாரு. ஏன்னா நம்ம ஜேகேக்கும் நம்ம யூங்கிக்கும் பழக்கன்றது 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பிறந்ததுலேருந்து கூட தான் இருந்திருப்பான். அதனால தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப். இப்படி அவங்க 2 பேரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த இடத்த வந்து சேர. இப்போ அந்த வீட்டையும் நம்ம ஜிமின் தான் ஓப்பன் பண்ணி விடுறாரு. இப்போ எல்லாருமே உள்ளே போயிட்டு பார்க்க இப்போ அந்த இடத்துல ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு நைட் ஸ்டாண்ட், அது கொஞ்சம் தள்ளி ஒரு டைனிங் டேபிள், அதுக்கு ஒரு 2 சேர் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக கேண்டிலால் இருக்குது. அந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த கூரை வீடு அதுமாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட வீடு தான் அது. அங்கே யாருமே இருக்கா மாதிரியும் இல்லை, பட் ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. அந்த மாதிரி இப்போது நம்ம ஜிமின் நம்ம டேக்கிட்ட விட்டுட்டு இப்போ நம்ம யூங்கியும் ஜேகேவும் சரி பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு போய் தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க 2 பேருமே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு டோர் கிட்ட போக இப்போ அந்த டோர் தானாகவே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே நம்ம ஜேகே, நீயா திரும்பி நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்காக நீ இப்படி எங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, ஏன் நீ இப்படி பண்ணுற டீனா அப்படின்னு சொல்லிட்டு டீனான்னு சொன்னோடனே நம்ம ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஜெர்க்காயிடுது. ஏன்னா நம்ம ஜிமினும் டே கூட தான் சேர்ந்து படிப்பார், அவங்க கூட தான், அவங்க கிளாஸ் தான். நம்ம டீனாவா, அவள் தான் இறந்து போயிட்டாளா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது இல்லை ஜிமின், அவள் இறந்து போயிட்டான்னு தான் பேர், பட் அவள் இன்னும் என்னை விடலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பேச. இப்போ அந்த பொண்ணு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே உள்ளே வந்துட்டு நம்ம ஜேகேவை பார்த்து, நீ நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது, நீ தேடி வந்தவன் நான்,
அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கே, அவனை காப்பாற்றணுன்னா அது என்னால் மட்டும்தான் முடியும். கொஞ்சம் விலகுறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியையும் ஜேகேவையும் பார்த்து சொல்ல, இப்போ நம்ம யூங்கி ஏதோ பேச வராரு. இப்போ நம்ம ஜேகே, இரு ஒரு நிமிஷம், நீனு இந்த இடத்துக்கு வந்து தங்கி என்னுடைய டிவியும் வந்து வார்னிங் பண்ணிட்டு போயிருக்க. அப்போ அவனை வந்து நீனு காப்பாற்றுறதுக்கு அப்படி என்ன சேவை இருக்குது? எதுக்காக நீ அவனை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஜேகே கேள்வி கேட்க, இப்போது அந்த பொண்ணு, ஆக்சுவலி என் பேர் லூனா, நாங்கள் 3 வழிபடுறவங்க. நீ டீ உன்னுடைய லவ் சொல்கிறல்ல, அவன் எப்போ பிறந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நம்ம ஜேகே, ஆ தெரியும், December 30, 1995. இதில் என்ன இருக்குது அப்படின்றத பெருசாக கண்டுபிடிச்சிட்ட நீ. இரு, நான் இயரையும் டேட்டையும் பற்றி கேட்கல, அவன் எந்த நாள் பிறந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது நம்ம ஜேகே திருன்னு முழிக்க, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு நம்ம யூங்கிக்கும் ஜேகேக்கும் அப்படியே நடுப்புற சென்டரில் அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம டீ கிட்ட போய்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறா. என்னென்னா, இப்போ அந்த பொண்ணு சொல்கிறது என்னென்னா, நீ லவ்வு என்னுடைய டீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொள்ளாவிட்ருக்கி. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் ஒரு மூன் சைல்டு. இவன் பிறந்த தேதி நார்மலாக இருக்கலாம், பிறந்த வருஷம் நார்மலாக இருக்கலாம், பட் பிறந்த நாள், பிறந்த நைட் நார்மல் கிடையாது. அவன் கரெக்டாக ஹாஃப் மூன் அப்போ பிறந்திருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் அந்த நேரம் பிறந்தனால நாங்கள்லாம் அவனுக்கு சின்ன ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்னது மூன் சைல்டு, ஹாஃப் மூணு, என்ன சொல்கிற நீ, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது அந்த பொண்ணு தெளிவாக சொல்கிறா, உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அவன் பிறந்த அன்னைக்கு அவன் மூன் வந்து, அதாவது அவன் பிறந்த அன்னைக்கு நைட்டு நிலா கரெக்டாக அக்யூரேட்டாக பாதி நிலா. அப்படி இருக்கும்போது பாதி நிலா நாங்கள் வழிபடுறவங்களா இருந்தாலும் பாதி நிலா அவன்தான். ஆக்சுவலி அவனை மூனுக்கு, நிலாவுக்கு நேராக நாங்கள் வச்சு பார்ப்போம். அவன் ஒரு மூன் சைல்டு. அதனால தான் அவனுக்கு எதுனா ப்ராப்ளம்னா நான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன், அவனுக்கு அந்த ப்ராப்ளம்லேருந்து சேவ் பண்ணுவேன். பட் அதை அவனாக வந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். நான் அவனை வார்ன் பண்ண முடியும். அந்த வார்னிங் அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனுக்கு பிரச்சனை இருந்தால் அவனாக என்கிட்ட வந்தால் தான் அதை நான் க்யூர் பண்ண முடியும். இதே அவன் ஃபுல் மூனில் இருந்திருந்தானா அவன் க்யூர் பண்ணிப்பான். அவன் ஹாஃப் மூன்னால் இந்த ஒரு டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜேகேக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. இப்போ அந்த பொண்ணு அவள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போது நம்ம ஜேகே கிட்டே நம்ம டீ கிட்டே போயிட்டு அவனுடைய லெஃப்ட் சைடு, ஹார்ட் இருக்கிற சைடு செஸ்ட்டில் அப்படியே கை வச்சு அவள் கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறா. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஜேகே கிட்ட, டீ நல்லா ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிகிட்ருக்கா. ஆக்சுவலி அந்த பொண்ணு உன்னால தான் நம்ம டீ இப்படி மாற்றிட்டுருக்கா, உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை குறை சொல்ல, நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரியுது. இப்போது நம்ம ஜேகே அந்த டீ நாட்டிலேருந்து எப்படியாவது என் ஜேகேவை காப்பாற்றிடு, நான் என்ன வேணால் பண்ணுறேன், ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது அந்த பொண்ணு, எல்லாமே உன்னால தான், நீ தான் பிரச்சனையே ஜேகே, உன்னால தான் அந்த பொண்ணு இப்போ டீவை சாவடிக்க பார்த்துட்ருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அவள் இதை சொல்ல, நம்ம டீக்கு அப்படி ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. அவனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகே என்ன வேணால் பண்ணுறான், அவனை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சா. இப்போ அந்த பொண்ணு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டீ கிட்ட நம்ம ஜேகேவை ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வைக்கிறா. உட்கார வச்சுட்டு, நான் சொல்கிறத மட்டும் செய், ஓகேவா, அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம டீயோடைய ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே அழகாக இன்சர்ட் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போது அவள் ஒரு டாலர், அந்த ஒயிட் கலர் டாலர், இந்த பிளாக் கலர் ரோப் போட்ட மாதிரி அதை வந்து கையில் கொடுத்து, இந்தா இதை நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட ஒரு டாலரை கொடுக்க, இன்னொரு டாலரை நம்ம ஜிமின்கிட்ட கொடுத்து டீக்கு போட்டு விட சொல்கிறா. இப்போ நம்ம ஜிமினும் அதை போட்டு விட்டுட்டு, இப்போது அந்த பொண்ணு நம்ம ஜேகேவும் டீவும் வந்து ஆல்ரெடி கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க கைக்கு மேலே அந்த பொண்ணு அவளுடைய கையை வச்சு ஹோல்ட் பண்ணிக்க, இப்போது நம்ம
ஜேகே கிட்ட நான் அந்த பொண்ணு சொல்கிற ஒரே வார்த்தை, இங்கே பாரு, நீ இப்போது ஒரு வேறு டைமென்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், வேறு ஒரு உலகத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். பட் தயவு செஞ்சு அவனை பயமுறுத்திடாத, அவன்கிட்ட அழுதுறாத. அந்த இடத்துக்கு போனதும் அவனுக்கு நீ சப்போர்ட் மட்டும்தான் பண்ணணும். நீ பேசி அந்த இடத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாதிக்கப்பட்டிருக்கிறது டே. அப்போது பாதிக்கப்பட்டிருக்கவன் தான் பேசணும். டேக்கு சப்போர்ட் பண்ணு. அந்த இடத்துக்கு போயிட்டு நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத. அந்த பொண்ணு கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வருவா. அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத. தயவு செஞ்சு அந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே டே கிட்ட கொடு. டே கிட்ட உன் எனர்ஜியை கொடு. டேவை பேச சொல்லு. அவளால் உன் உயிரை மட்டும்தான், உன்னை தொந்தரவு மட்டும்தான் பண்ண முடியும், உயிரை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம ஜேகே கிட்ட சொல்ல, நம்ம ஜேகேவும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவரும் ஐஸ் க்ளோஸ் பண்ண, இப்போ அந்த பொண்ணு ஐஸ் க்ளோஸ் பண்ணி இப்போ அப்படியே ஒரு மாதிரி மேனிப்புலேட்டிங் மாதிரி நடக்குது. இப்போ கரெக்டாக அடுத்தது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டேவும் ஜேகேவும் ஒன்றா இருக்காங்க, கை கோத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேவை பார்த்த உடனே ஒரு ஹக் பண்ண, அந்த ஹக்கிங்க்கு அடுத்த செகண்ட் அப்படியே ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் போய் விழுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டீனான்ற பொண்ணு அந்த இடத்துல வந்துப்பா. இப்போ அவள் நம்ம டேவை பார்த்து, எல்லாமே உன்னால தான் நான் என்னுடைய ஜேகேவை இழந்தேன், நீ இல்லைன்னா நீ வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட போக, இப்போ நம்ம ஜேகே, டீனா நீ பண்ணுறது தப்பு டீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டீனா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண, இப்போ அந்த ஒரு யூனிவர்ஸ்லேயே, அந்த ஒரு ட்ரீம்லேயே இப்போ வேறு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த லூனாவுடைய வாய்ஸ், அந்த ஹெல்ப் பண்ணுற பொண்ணுடைய பேர் லூனா. அந்த லூனாவுடைய வாய்ஸ் கேட்குது, ஜங்குக், நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சதை மட்டும் செய், அவளுக்கிட்ட பேசாத, டே கிட்ட சப்போர்ட் பண்ணு, அவளால் பயமுடுத்த மட்டும்தான் முடியும், உயிரை எடுக்க முடியாது, நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, தயவு செஞ்சு அவகிட்ட பேசாத, நீ டேக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்பியும் ஞாபகப்படுத்தி விட, இப்போது நம்ம ஜேகே வந்து நம்ம டேக்கிட்ட, தயவு செஞ்சு பேசுகிறா, அவனால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது, நீ தான் பேசணும், நீ தான் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு இதை கொடுக்குறாரு. இப்போது நம்ம தயவு செஞ்சு கேட்குறேன், நீ எந்த பிரச்சனையை வச்சுட்டு என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்தது லேட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு விரும்புகிறோம், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீயும் ஜேகேவும் ஒன்றா இருக்கும்போது நான் இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிச்சிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சாஃப்டாக அந்த பொண்ணுக்கிட்ட ஹேண்டில் பண்ண. ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. இப்போ நம்ம ஜேகே பின்னாடி இருந்துக்கிட்டு, ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம லைஃப் ஒழுங்காக வாழணும், ஹாப்பியாக வாழணும், பாப்பா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீ தானே எப்போவுமே ஒரு ட்ரீமோடு இருப்ப, அந்த ட்ரீம் இவ்வளோ முடிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம ஹாப்பி லைஃப்க்கு நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், ப்ளீஸ் ஃபைட் பண்ணு, ப்ளீஸ் வா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த சைடில் இருந்து கத்த, நம்ம ஜேகேவெல்லாம் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணவே முடியல. அந்த பொண்ணு ஏதோ பண்ணி வச்சுருக்கா. இப்போது நம்ம ஜேகே நம்ம டீவை ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு, நம்ம பாப்பா கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம டீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவள் ஒரே ஒரு பார்வை தான் பார்க்குறா நம்ம டீயோடைய ஸ்டமக்கை. அவள் பார்த்த அடுத்த செகண்ட் இங்கே ரியாலிட்டியில் நம்ம டீயால் வலி தாங்க முடியல, கண்ணீர் அப்படியே ஊற்றுது, அவரால் சுத்தமாக முடியல, வலிக்குது அவருக்கு. அந்த பொண்ணு ஏதோ பண்ணுறா. இப்போ நம்ம ஜேகேவாலையும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இப்போது நம்ம டீ எவ்வளவோ பேசுகிறாரு, பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து நம்ம டீயோடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க, இப்போ நம்ம ஜேகே அந்த பொண்ணை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லவ்லியாக அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பேசவும் அந்த பொண்ணு அப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஜேகே வந்து நம்ம வழிக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அப்படியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நம்ம ஜேகே பக்கமாக அப்படியே போக, இப்போ நம்ம டீ அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த டாலரை பொறுமையாக அப்படியே அவுத்து ஏஞ்சிக்க முடியாமல் ஏஞ்சி எப்படி தத்தி சவுண்டு போடாமல் பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணுடைய கழுத்தில் அப்படியே மாட்டி விட்டுடுறான். அதை மாட்டி விட்டு அடுத்த செகண்ட் அந்த பொண்ணால் அந்த இடத்த விட்டு நவரவே முடியல. ஏன்னா அதை மாட்டி விட்டதுக்கப்புறமேட்டு அந்த லூனா அந்த பொண்ணு வந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுவா அந்த டாலரை வச்சு. இப்போது நம்ம ஜேகேவும் அவன் கழுத்தில் இருக்க டாலரை கழட்டி அதையும் தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணுடைய கழுத்தில் போட்டு விட்டுற. இப்போ பவர் டபுள் ஆகிடுச்சு. அந்த பொண்ணால் சுத்தமாக முடியல, அசையவே முடியல. நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் நீ என்னமோ பண்ணிட்டல,
ஆனால் அடுத்த ஜென்மம் இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி வார்னிங் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல நம்ம டீ அப்படியே பயந்துட்டு ஏன் குழந்தையவா நீ அழிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டே நான் அந்த பொண்ணு அப்படியே பார்க்க இப்போ நம்ம டீயால் சுத்தமாக முடியல அப்படியே குழந்தை நம்ம ஜங்குக் கிட்ட விட நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம டீவை அப்படியே பத்திரமா புரிச்சுக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே காற்றோட காற்ற கரைஞ்சி போக இப்போ அப்படியே கட்டாக எடுத்து ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. நம்ம ஜேகே கண்ணை முழிச்சிட்டாரு. பட் நம்ம டீ கண்ணை முழிச்சிக்கவே இல்லை. இன்னும் நம்ம டீயோடைய சீக்ஸில் அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறாரு ஜேகே. டீ எழுந்திரிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எழுந்திரிட்டா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம டீயோடைய பாடி டெம்பரேச்சர் அப்படியே ரெடியூஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுறாரு. இப்போ பொறுமையாக நம்ம டீ ஐஸை ஓப்பன் பண்ண அவர் ஐஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த இடத்துல அந்த இதில் வந்து அவள் அப்படி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கப்போ நம்ம டீக்கு இங்கே வலிச்சிருக்கோம். அதில் அவர் அழுதுருப்பார். அவருக்கு அந்த கனவுல அழுதுருந்தாலும் அவருடைய கண் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து டக்குன்னு எஞ்சி அப்படியே ஹக் பண்ணிக்கா. இப்போது அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் காமாகிற நேரம் பார்த்து திடீர்னு நம்மகிட்ட டக்குன்னு சக்கி வலிக்குது சக்கி அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிக்கா. இப்போ அவருக்கு டெலிவரி பெயின் வந்துடுது. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ காட்டுக்குள்ளே வேறு இருக்காங்க, டக்குன்னு போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே பதறிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் 4 பேரும் வெளியே இருங்க, நீங்கள் 3 பேரும் வெளியே இருங்க, டீவை மட்டும் வெளில விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல நீ மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிற, நிலைமை தெரியாமல் பேசாத போ நீ அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜங்குக் நான் லூனா மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ 3 பேருமே அமைதியாக வெளியே வந்துடுறாங்க. இப்போ டீ மட்டும் உள்ளே இருக்காரு. இப்போ அந்த பொண்ணும் உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு ஒரு ஃபைன் ஒரு 1/2 hour கழித்து அந்த பொண்ணு கையில் ஒரு குட்டி நியூ பார்ன் பேபியோடு வரா. என்னன்னு பார்த்தா நம்ம டீக்கும் ஜங்குக்கும் சேர்ந்து ஒரு குட்டியாக ஒரு பாய் பேபி பிறந்திருப்பாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க அந்த பாப்பா. அந்த பாப்பாவை அப்படியே அழகாக கூட்டு வந்து நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்கா. இப்போது நம்ம ஜங்குக்கு அந்த லூனான்ற பொண்ணை பார்த்து லூனா டீ நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அவன் நல்லா தான் இருக்கான், நீ அவன் யாருன்றதை மறந்துடுற அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் விளையாட்டுத்தனமாகவே இருக்கா. அந்த மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஜேகேவும் அப்படியே கண்ணிலேருந்து அவருக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவர் அப்படியே ஜேகே அப்படின்ட்டு பாப்பாவை அப்படியே தூக்கிக்கிட்டு நம்ம டீ கிட்ட போகிறாரு. டீ கிட்ட போனால் டீ அந்த பக்கம் அப்படியே முடியாமல் டயர்டாக எவ்வளவோ அப்படியே அடி மேலே அடின்ற மாதிரி இடியை வாங்கிட்டு அப்படியே படுத்துட்டு நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்க்க ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுற அப்படின்ற மாதிரி அப்படியே ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி நம்ம டீ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்மைலோடு பார்க்க நம்ம ஜேகேவும் அப்படியே பாப்பாவை நம்ம டீட்ட காட்டிட்டு பக்கத்தில் அப்படியே படுக்க போட்டுட்டு அப்படியே நம்ம டீ அப்படியே படுக்க வச்சு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் மேலே கிஸ் அப்படி கொடுத்துட்டே இருக்கார் ஃபேஸ் ஃபுல்லாக. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நம்ம டீ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அந்த ஒரு இடத்துல எல்லாமே அவரே வந்து பண்ணியிருப்பார். அந்த பொண்ணுக்கிட்ட ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த டெலிவரி பெயினாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் அவர் அவ்வளோ அழகாக ஃபேஸ் பண்ணியிருப்பார். இதெல்லாம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் அப்படியே பேபி கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படியே அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போது டேஸ் போது அவங்க அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இப்போ பாப்பாவும் அப்படியே க்யூட்டாக அவங்க கூட இருந்து ஜாலியாக விளையாடுறது, அவங்க பாப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அப்படியே ஜாலியாக போகுது. இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. நான் இங்கேயே ஸ்டோரியை முடிக்கிறேன். ஆக்சுவலி இது நான் புதுசாக ட்ரை பண்ணது, தயவு செஞ்சு திட்டாதீங்க நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தேன்னா. பட் அவங்களுடைய டேட்டு, இயரு, மந்த் எல்லாமே கரெக்ட் தான். அதுவும் இல்லாமல் நம்ம நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணாலே தெரியும், நம்ம டியாங் வந்து உண்மையிலேயே 1995 30th December ஆஃப் மூனில் தான் பிறந்திருப்பார். அப்புறம் உண்மையிலேயே ஒரு மூன் சைல்டு தான்ப்பா, உண்மையிலே தான். ஓகேவா, நீங்கள் போய் வேணால் டவுட்டாக இருந்தால் நீங்கள் December 30, 1995 மூன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆஃப் மூன் கரெக்டாக வரும். போய் பாருங்க. பாய். அடுத்த எபிசோடில், அதாவது நம்ம இம்பாக்ட் மெஜான எபிசோடில் சந்திக்கலாம். நான் அடுத்து போய் அந்த வேலையை தான் பார்க்கணும். பாய்டா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.